Hi students, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of motion கீழ இருக்கக்கூடிய based on the force க்கு relevant இருக்கக்கூடிய ஒரு problem. A force on an object of mass 100 gram is 10 I cap plus 5 J cap Newton. The position of the object at t equal to 2 seconds is A I cap plus B J cap meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So after starting from the rest, what is the value of A by B? So இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் ஒரு டயக்ராம் தேவையில்லை தான், டயக்ராம் நாட் நெசரி, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் அப்படின்றது நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஃபோர்ஸில் அவருடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆனதில் ஏ அண்ட் பி அப்படின்ற இந்த டேட்டா என்ன, அந்த டேட்டாவுடைய ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. புரிச்சுங்களாப்பா? ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஹிடன் வேல்யூவா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்றதுனால இனிஷியல் லாஸ்டி 0. ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்னதுனால இது இனிஷியலி 0. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபுட்பால் வந்து ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் வேறு இருக்கும். இந்த மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 100 கிராம் மாஸ் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த பிளேன் சர்ஃபேஸில் ஐ கேப் அண்ட் ஜே கேப் இந்த ரெண்டோட டைரக்ஷன்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதோட வேல்யூ 10 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் அப்படின்றது. ஸோ இதோட ஆக்சலரேஷன் அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கண்டுபிடிச்சா தான் அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ டிஸ்டன்ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கடுத்து. ஸோ டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஆக்ஸில் ஏஐ கேப் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸில் பிஜே கேப் அப்படின்னும் என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு பொசிஷனில் போய் நிற்கிது. இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கான ஏ பை பி வேல்யூவை நம்ம ரேஷியோ பார்த்துடலாம். இவ்வளோ தான்ப்பா நம்ம இங்கே செய்ய போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி கொடுமா. எம்ன்ற மாசு 100 கிராம். ஸோ இதை எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 0.1 kgன்னு எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டைம் டி அப்படின்றது நம்மளுக்கு 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட இனிஷியல் லாஸ்டி 0 அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் பொசிஷன் அப்படின்றது எஸ் ஈக்குவல் டு ஏ ஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப் அப்படின்ற டிஸ்டன்ஸாக இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா நியூட்டனுடைய செகண்ட் லாவில் இருந்து ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த எஃப் வேல்யூ? 12 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப். டினாமினேட்டரில் எம்மோட வேல்யூ எஸ்ஐ யூனிட்டுக்கான வேல்யூவை போட்டுரும் 0.1 kg. அப்போது டினாமினேட்டரை 1ன்னு மாற்றினா மேலே எங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 100 ஐ கேப் ப்ளஸ் 50 ஜே கேப் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கூட நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ட் அப்படின்றத வச்சு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலாவில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல இனிஷியல் லாஸ்டி 0 அப்படின்றனால இந்த ஃபர்ஸ்ட் டேம் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேமில் 1/2 ஆக்சிலரேஷனோட வேல்யூ 100 ஐ கேப் ப்ளஸ் 50 ஜே கேப் இன்ட்டு டி ஸ்கொயரோட வேல்யூ 2 ஸ்கொயர் 4 மாற்றிக்கிடுமா? எஸ் 4ன்னு எழுதிக்கிடுவோம். இப்போ இந்த 2ன்ற டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேமையும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 4ஐயும் அடிக்கும்போது 2ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸை 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 200 ஐ கேப் ப்ளஸ் 100 ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே ஃபைன் பண்ண வேல்யூவும் ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ஏஐ கேப் அப்படின்றது இங்கே 200 குறிக்குது, பி ஜே கேப் அப்படின்றது 100 வேல்யூவை குறிக்குது. சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? ஏ பை பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்னது? 200, பி என்னது? 100. ஸோ அப்போது 2 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் சில ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எது நீட் அப்படின்றத முதல் பார்த்துக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரேஷன் கண்டிப்பான முறையில் தேவைப்படும். சரிங்களா? ஃபோர்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு எதை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.